Hi students, இப்போ நம்ம இந்த வீடியோல பிரவீன் உத்ராத்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதுக்கான மாடல் பேப்பர்ஸ் 4 மாடல் பேப்பர்ஸ் வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இது வரைக்கும் அதை ரெஃபர் பண்ணாதவங்க நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தோஹே ஆல்சோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ அதையுமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு கைடன்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கிறது 100% வருமா அப்படின்லாம் கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்றீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ஜஸ்ட் இது வந்து இந்த வீடியோன்றது என்னன்னா பிரைவேட் ஸ்டூடெண்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் இருக்காங்க, ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் இண்டிவிஜுவலா அவங்களே செல்ஃபா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் இல்லாம வந்து எந்த பேப்பர்ல என்ன கொஸ்டின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு வரும், ஸோ என்ன டாபிக்ஸ் படிக்கணும், ஸோ எந்த டாபிக்ல இருந்து எஸ்ஏஸ் வரும், டிப்னி வரும், இந்த டவுட்ஸ் எல்லாமே நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஹெல்பிங் கைடன்ஸ் மாதிரி தான் இந்த வீடியோஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் தென் இந்த லாஸ்ட் மினிட்ல ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு அவங்க பாஸ் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோன்றதுனால தான் நம்ம இதை போடுறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்க படிச்சுட்டு இருக்கவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா படிச்சீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஏன்னா நம்ம ஒரு ஹிந்தி ஒரு லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம அதை பத்தி ஃபுல்லா படிக்கும் போது மட்டும்தான் ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் வந்து நமக்கு அதுல கிடைக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதுல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர் பார்க்கலாம். ஓகே, ஸோ ராஷ்டிரபாஷா பிரவீன் உத்ராத்ல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தர்ப்ப சாஹித் வியாகியா தான் கேட்பாங்க. ஸோ மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ்க்கு நமக்கு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா திஸ் ஆர் தட், அதாவது ஆப்ஷன் வந்து திஸ் ஆர் தட்ல தான் இருக்கும். ஸோ இங்க பாருங்க டோட்டலா வந்து 5 இருக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஊ வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த டாபிக்ல இருந்து இந்த இஆர்சிஸ் கேட்பாங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டும் இந்த செகண்ட் பார்ட் இருக்கு இல்லையா? பார்ட், இது ரெண்டு பார்ட்டுமே எதுல இருந்து வரும்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிராஜின் பத்திய சைனிகா. ஸோ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் பிரதம் பத்திரன் இருக்கு இல்லையா? உங்களுக்கு புக்ல நீங்க இண்டெக்ஸ் பேஜ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? நான் இது கைட்ல உங்களுக்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ கைட்லன்றதுனால எனக்கு பிரதம் பத்திர, தித்திய பத்திர, திருத்திய பத்திர, ஸோ இது மூணுத்தரோட ஹெட்டிங்ஸ் எனக்கு இருக்கும். ஸோ உங்களுக்கு புக் இருந்தா நீங்க புக் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த புக்குனா பிராஜின் பத்திய சைனிகால உங்களுக்கு இந்த இஆர்சி ஃபர்ஸ்ட் 2 இஆர்சி வந்து இந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு நாம எந்தெந்த லெசன்ஸ் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் இந்த பிராஜின் பத்திய சைனிகால வரக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ் நீங்க வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னன்னா பிராச்சீன் பத்திய சைனிகால ஆக்சுவலா கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும் 9 லெசன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதுல நம்ம இஆர்சிக்கு இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்ஸ்க்குள்ளதை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? கபிதா, சூதாஸ், துளசிதாஸ், ரஸ்கான். ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்க இந்த 3 எஸ்ஏ வந்து நல்லா தரவு பண்ணிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி அடிஷனலா நம்ம சந்தர்ப்ப சாஹித் வியாகியாக்கு இந்த ரஸ்கான் நம்ம அடிஷனலா படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து பார்ட்டோ பார்ட் ரெண்டுத்துக்குமே வந்து இந்த டாபிக்ல இருந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம் சந்தர்ப்ப சாஹித் வியாக்கியா. ஸோ இதுக்குமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. அந்த லிங்க்குமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ப்ரொவைட் பண்றேன். ஓகேவா? ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி நீங்க படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டும் பார்ட். ஸோ இது ரெண்டு எதுல இருந்து உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் டாபிக் வந்து நவீன் பத்திய சைனிகா. ஓகேவா? அதாவது தேர்டும் ஃபோர்த்தும் நவீன் பத்திய அந்த தேர்ட் டாபிக்கான நவீன் பத்திய சைனிகால இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இது நம்ம எத்தனை லெசன்ஸ் படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இங்க பாருங்க நவீன் பத்திய சைனிகா கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு இந்த டாபிக்ல டோட்டலா 12 லெசன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நீங்க புக்கு தனியா இருந்ததுன்னா அதுல பாருங்க இண்டெக்ஸ் பேஜ்ல இதுல டோட்டலா 12 லெசன்ஸ் இருக்கு. இதுல நம்ம இஆர்சிக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன் இருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன்ல இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சாஹித் வியாக்கியை நீங்க தரவு பண்ணிக்கலாம். இதுன்னு நிறைய இருக்கா படிக்கிறதுக்கு அப்படின்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க இந்த லெசன்ஸோட இந்த போயட்டோடைய இன்ட்ரோடக்ஷனு பிளஸ் இதுல இருக்கக்கூடிய எஸ்ஏஸ் படிச்சாலே உங்களுக்கு சந்தர்ப்ப சாஹித் வியாகியான்றது இதுக்குள்ள இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? அதனால அதுக்காக நீங்க வரி பண்ண வேண்டாம். அது அதுலயே நமக்கு பாத்தீங்கன்னா 25 மார்க்ஸ் கவர் ஆகுது இல்லையா? ஏன்னா பாஸ் மார்க்னு பாத்தீங்கன்னா 35. ஸோ நமக்கு சந்தர்ப்ப சாஹித் வியாகியாலேயே உங்களுக்கு ஈஸியா 25 எடுத்துடலாம். ஏன்னா நம்ம இன்னும் சாராங்ஷ எஸ்ஏஸ்லாம் பார்க்கும்போது அதை நம்ம படிச்சாலே இதை எழுதிடலாம். ஓகேவா? ஸோ இதுல எத்தனை லெசன்ஸ் படிக்க போறோம்? தேர்ட் அண்ட் ஃபோர்த் சந்தர்ப்ப சாஹித் வியாகியாக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன்ல இருக்கக்கூடியதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எந்தெந்த லெசன்? அயோத்தியா சிங் உபாத்யாய ஹரியவுத், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைத்ரி சரண் குப்தோடையது, நெக்ஸ்ட் சுமித்ரானந்தன் பந்த், சூரியகாந்த் திரிபாட்டி நிராலா, மகாதேவி வர்மா,
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹரிவம்ஷராய பச்சன், இந்த 6 லெசன்ல இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்ப சஹித் வாக்கிய தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த 5th ஒன் இருக்கு இல்லையா, ஊ பார்ட். சோ இதுல எதுல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ரஷ்மரதின்ற டாபிக்ல இருந்து நமக்கு வருது. ஓகேவா? இங்க பாருங்க, இது செகண்ட் ஒன். அதே ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ரஷ்மரதின்ற டாபிக்ல இருந்து நமக்கு வரப்போகுது. இது நமக்கு என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன். சோ இங்க பாருங்க, ரஷ்மரதியில பிரதம் சர்க்குல இருந்து சப்தம சர்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து 7 சர்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுக்குள்ள இருந்து தான் நமக்கு வந்து அந்த 5th ஒன் கேட்க போறாங்க. சோ இதுல இது இம்பார்ட்டன்ட்னா இந்த ஃபர்ஸ்ட் செகண்டுக்கான இஆர்சிஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ரஷ்மரதியில பிரதம் சர்க்கு இருக்கு பாருங்க. சோ அந்த பிரதம் சர்க்கிளே பாத்தீங்கன்னா தனியாவே உங்களுக்கு இருக்கு பாருங்க, சந்தர்ப்ப சாஹித் வியாக்கியான். இதுக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு படிக்கும் போது. சோ இதுல டோட்டலா ஃபர்ஸ்ட் பிரதம் சர்க்கிள 5 கொடுத்திருக்காங்க. 5 சந்தர்ப்ப சாஹித் வியாக்கியா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா செகண்ட் தித்திய சர்க்கிள், அது சர்க்குன பார்ட். சோ தித்திய சர்க்கிள் இந்த செகண்ட்லயுமே வந்து ஒரு 5 இருக்கு. ஓகேவா? சோ டோட்டலா நீங்க 10 படிச்சீங்கன்னா இந்த 5th ஒன் நீங்க ஈஸியா வந்து அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? எது பிரதம் சர்க்கு தித்திய சர்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டு சர்க்குமே நீங்க படிச்சிட்டீங்கன்னா ரஷ்மரதியில இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சாஹித் வியாக்கியம் அதுல இருந்து ஒண்ணு உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிடும். சோ 25 மார்க்ஸ்க்கு நம்ம பார்த்தாச்சு. ரோம் லெட்டர் எந்த டாபிக்ல இருந்து வருதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு தேர்ட் பாருங்க, இது வந்து உங்களுக்கு பிராச்சீன் பத்திய சைனிக்கால இருந்து வருது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இது. சோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா சந்தர்ப்ப சாஹித் வியாக்கியாக்கு. சோ இதுல இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து கபிதாஸ், சூதாஸ், துளசிதாஸ், இந்த 3 பேரோட இதை நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ அதுதான் நமக்கு தேர்ட் ரோமன் லெட்டர்ல கேட்பாங்க. 15 மார்க் பாருங்க, ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அந்த 3 பேரோட நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுமே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல 4th ரோமன் லெட்டர். இதுல 4th-உம் 7th-உம் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டடு. ஓகேவா? சோ இதுல வந்து மெயின் கேரக்டர்ஸ் கேட்பாங்க. இதுல வந்து அதுல இருக்கிற ஒரு கௌரவ கேரக்டர், ஸ்மால் கேரக்டர்ஸ் வந்து இதுல கேட்பாங்க. ஸோ 4th ரோமன் லெட்டருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரஷ்மரதியில இருந்து வரும் டாபிக். ஸோ இதுல ரஷ்மரதி டாபிக் எடுத்துக்கோங்க, சரித்திர சித்ரன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 4 பேரோட மெயின் கேரக்டர்ஸ் இவங்க 4 பேரோட டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 பேரோடதே நீங்க நல்லா வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது 15 மார்க்ஸ் ஃபுல்லா ஸ்டோரி தான். ஆல்ரெடி இந்த கதைகள்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, கர்ணன், அர்ஜுனன், துரியோதனன், இவங்களை பத்தி எல்லாமே நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், கிருஷ்ணன். ஸோ இவங்க 4 பேரோடைய கேரக்டர்ஸ் வந்து நல்லா வந்து தரவு பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்க ரீட் அவுட் பண்ணீங்கனாலே அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிடும், நீங்க ஒன்னாவே எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுல 4th ரோமன் லெட்டருக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 நல்லா தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே நீங்க 7th ரோமன் லெட்டர் சொன்ன இல்லையா, 7th ரோமன் லெட்டர் வந்து 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஆன்சருக்கு 10 மார்க். ஸோ குந்தி, யுதிஷ்டர் இல்லையா. ஸோ அது மாதிரி 2 கொடுத்துட்டு 1 கேட்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அதே இதுல ரஷ்மரதியிலே சரித்திர சித்ரன் அப்படின்னு போட்டே கொடுத்துருக்காங்க. இது வந்து டிப்னி. ஸோ இதுவுமே சரித்திர சித்ரனா இது மெயின் கேரக்டர்ஸ். இது அதுலயே ஸ்மால் கேரக்டர்ஸ் உங்களுக்கு கேட்கறது. அது 15 மார்க், இது வந்து 10 மார்க்ஸ்க்கு கேட்கறாங்க. இதுல இந்த 3 பேரோடது நல்லா தரவு பண்ணிக்கோங்க, குந்தி, பரசுராம், யுதிஷ்டர். ஸோ இந்த 3 பேரோடத நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுலயே நீங்க 5th and 6th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ரெண்டும் ஒரு கனெக்டட். ஓகேவா? ஸோ 5th ரோமன் லெட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவிக்கு காவியகத் விசேஷத்தா கேட்பாங்க. ஸோ இதுல வந்து 3 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ண, இதுவுமே மார்க் வந்து 15 மார்க்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இவங்க எழுதின போயம்னுடைய சாராம்சமே கேட்பாங்க. இதுமே வந்து 2 கொடுத்துட்டு 1 அட்டன் பண்ணணும், 10 மார்க்ஸ். ஸோ இதுக்கு என்ன படிக்கலாம்னு பாருங்க. ஸோ இது எந்த பார்ட்ல இருந்து வருதுன்னா உங்களுக்கு நவீன் பத்திய சைனிகா இருக்கு இல்லையா, ஸோ அந்த டாபிக்ல இருந்து தான் இந்த 5th ரோமன் லெட்டர் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? அந்த போயட்டோட இது. ஸோ இந்த போயட்ஸோடது பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 போயட்டை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. அயோத்தியா சிங், மைதிலி ஷரண், நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சுமித்ரா நந்தன் பத். ஸோ இவங்க 3 பேருடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இது 5th ரோமன் லெட்டருக்கானது. 6th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா அவங்க எழுதின போயம் இது 2 தான் கொடுக்குறாங்க, சாய்ஸ் கம்மியா இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன் இருக்கு இல்லையா, அதுல இந்த ஃபர்ஸ்ட் 4 லெசன்லயே உங்களுக்கு அந்த புக்ல இல்ல கைட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க. ஏன்னா இந்த போயிட்டு வந்து 2 எழுதியிருக்காங்க பாருங்க, அந்த 2மே உங்களுக்கு வந்து படிக்கணும்ட்டு இல்ல, இதுல ஸ்டார் போட்டிருக்கிறது மட்டும் நீங்க படிச்சீங்கனாலே போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுலயே மைதிலீஸ்வரன் குப்திலையும் பாத்தீங்கன்னா இந்த மாத்ரு பூமிக்கு வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்ப இதுல இது படிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸ்டார் போட்டது மட்டும் படிங்க. ஸோ அப்போ இதுல கர்மவீர், மாத்ரு பூமி, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மானவ் படிக்கணும், அதோட தும் அவர் மேம் இது படிக்கணும். நெக்ஸ்ட் அதோட இன்னொரு இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா கலம் அவர் தல்வார் 9th லெசனோடது. ஓகேவா?
ஸோ எந்த ரோமன் லெட்டருக்கு 6th ரோமன் லெட்டருக்கு நான் சொல்றது. ரெண்டு கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 4 பொயட்டினுடைய சாராங்ஷு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பொயட்டினுடைய அந்த போயம்கான சாராங்ஷு, அதுக்கப்புறம் அதோட பார்த்தீங்கன்னா 9th லெசனுடைய இது கேட்குறாங்க உங்களுக்கு. இதுவுமே ஸ்டார் போட்டு. ஸோ இந்த 5 சாராங்ஷ் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுதான் திவ்திய பத்திரில இந்த 3 டாபிக் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதாவது காவிய கே ரூபு, காவிய சாஸ்திர, பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். ஸோ இந்த 3 டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து இந்த பேப்பர்ல நமக்கு வரப்போகுது. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க காவிய கே ரூப். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் எடுத்துக்கோங்க. இது செகண்ட் பேப்பர். ஓகேவா? ஸோ செகண்ட் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல நீங்க 2 क्वेश्चन அட்டன் பண்ணணும். 2 பிரश्नों உத்தர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ ஒரு क्वेश्चनக்கு 15 மார்க். அப்போ உங்களுக்கு 4 கொடுத்துட்டு இதுல 2 வந்து நீங்க அட்டன் பண்ணணும். அப்ப இந்த ஒரு ரோமன் லெட்டருக்கு மட்டுமே பாருங்க நமக்கு 30 மார்க் ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த டாபிக்கு நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காவிக்கே ரூப்ல டோட்டலா 4 ரோமன்ஸ் இந்த மாதிரி 4 இருக்கும் ரோமன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல இருக்கக்கூடியது நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சாகித்ய ஒரு சமாஜ், காவிய கி பரிபாஷா और விபாக். இதுல ஃபர்ஸ்ட் இதுல 4 क्वेश्चन இருக்கும். இதுல ஒரு 6 क्वेश्चंस இருக்கும். அப்ப டோட்டலா நமக்கு 10 क्वेश्चंस. சோ இது என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு 2 क्वेश्चन 3 क्वेश्चनக்கு சேர்த்தே ஒரு ஆன்சர் இருக்கும் உங்களுக்கு. சரி, இதுல இல்ல, இது வேற டாபிக். சரி, அப்போ இதுல 4 क्वेश्चन, இதுல 6 क्वेश्चन. சோ டோட்டலா எத்தனை क्वेश्चंस நம்ம படிக்க போறோம்? 10 क्वेश्चंस படிக்க போறோம். சோ 10 क्वेश्चंस படிச்சிட்டாலே நமக்கு இதுல 2 அட்டெண்ட் பண்ணிடலாம். 30 மார்க் நீங்க ஈஸியா வந்து எடுத்துடலாம். ஓகேவா? சோ 30 மார்க்ன்றதால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இதுமே ஈஸியா இருக்கும். இதுக்குமே வீடியோ இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல கின்ஹிங் दो रसों को सोदाहरण. சோ இங்க பாருங்க ரசம் கொடுத்திருக்காங்களா? சோ இதுல எத்தனை டாபிக் நமக்கு வருது? டோட்டலா 10 இருக்கும். அதுல எக்ஸாம்க்கு நீங்க ஃபர்ஸ்ட் 5 வந்து நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல ஃபர்ஸ்ட் 5 இதுவுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ ரஸ் அது எந்த ரோமன் லெட்டர்? உங்களுக்கு செகண்ட் ரோமன் லெட்டர் தான் அதுக்கு டாபிக் வருது. எத்தனை எழுதணும்? 2 எழுதணும். ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க். அப்ப 10 மார்க் உங்களுக்கு இந்த ரோமன் லெட்டர்ஸ்க்கு. சோ இதுக்கு எத்தனை நம்ம படிக்க போறோம்? 5 படிக்க போறோம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கின்ஹிங் दो अलंकारों को सोदाहरण. அப்ப அலங்காரமே வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அலங்காரம் அதே காவிய சாஸ்திரம். இது எந்த டாபிக்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா காவிய சாஸ்திரன்ற டாபிக்ல தான் இந்த ரஸ், அலங்கார், சந்த் எல்லாமே உங்களுக்கு அந்த புக்ல தான் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப அலங்கார்ல என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் 8 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் 8 அனுப்ராச, யமகலங்கா, ஸ்லேஷ, வக்ரோக்தி, உபமா, பிரதீப, ரூப, உத்பிரேக்ஷா. சோ இந்த 8 அலங்காரம் வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. சோ அது எந்த ரோமன் லெட்டர்னா நமக்கு தேர்ட் ரோமன் லெட்டர். இதுவுமே 2 எழுதணும். ஓகேவா? சோ ஒரு ஆன்சருக்கு 5 மார்க். சோ 10 மார்க் நமக்கு இதுல ஈஸியா கிடைச்சிடும். நெக்ஸ்ட் 4th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா அதே காவிய சாஸ்திரத்துல சந்த்னு வருது. சோ சந்த் எத்தனை படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா நமக்கு 16 சந்த் இருக்கு உங்களுக்கு. சோ சந்துன்னு கொடுத்து 16 கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் 8 வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 8 இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதுனா 8 படிக்கணுமா அப்படின்ட்டு நீங்க வரி பண்ண வேண்டாம். இது ரொம்ப ஈஸி. இதுக்குமே வீடியோ இருக்கு. அதை ரெஃபர் பண்ணி ஈஸியா படிச்சுக்கலாம். ஏன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கும் உங்களுக்கு. சந்த் எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் கண்டென்ட் ரொம்ப சின்னதா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஈஸியாவே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 5th ரோமன் லெட்டர் பாத்தீங்கன்னா கின்ஹிங் दो प्रश्नों के उत्तर. சோ இது எதுல இருந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா பாஷா விஞ்ஞான் அந்த டாபிக்ல இருந்து தான் நமக்கு இது வரப்போகுது. ஓகே, சோ பாஷா விஞ்ஞான் பிரவேஷ். சோ இந்த டாபிக்ல இருந்து தான் நமக்கு 5th ரோமன் லெட்டருக்கான क्वेश्चंस வரப்போகுது. இதுவுமே என்னன்னா உங்களுக்கு 4 கொடுத்துருவாங்க. ஓகேவா? 4 கொடுத்துட்டு அதுல நீங்க 2 அட்டெண்ட் பண்ணணும். இதுக்குமே மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா 15 மார்க். அப்ப 2 क्वेश्चन எழுதுனா 30 மார்க். ஓகே, அப்ப நீங்க எஸ்ஏஸ் படிச்சாலே பாருங்க 60 மார்க் எஸ்ஏ மட்டுமே உங்களுக்கு கவர் ஆயிடுது. ஓகே, நீங்க மத்த ரோமன் லெட்டர்ஸ் எல்லாம் படிக்கலனாலும் எஸ்ஏஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சீங்கனாலே நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிட முடியும். ஓகேவா? ஃபுல்லா படிச்சீங்கன்னா நல்லாவே நீங்க மார்க்கை ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, சோ நீங்க லாஸ்ட் மினிட்ல படிக்கிறீங்க, ஃபுல்லாவே படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் அந்த 5th ரோமன் லெட்டர்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் தென் அதே மாதிரி 6th ரோமன் லெட்டர் ஒன்று இருக்கு. ஸோ டோட்டலா 70 மார்க்குக்கு நீங்க வந்து ஈஸியா பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இந்த ரஸ், யமக்கு, சௌப்பாயெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிராமர் வைஸ் ரொம்ப கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆல்சோ கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த பாடெல்லாம் எழுதி நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். மாத்ராஸ்லாம் இருக்கும்.
ஆனா ஓகேவா. பட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க கண்டிப்பா இது படிக்கணும், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுடைய ஸ்டடீஸ்க்கு. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன டாபிக்ஸ் படிக்கலாம்னா, இதுல தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 2 கொஸ்டின் 3 கொஸ்டினுக்கு சேர்த்தே ஒரு ஆன்சர் இருக்கும். அப்ப எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் கேட்டாலும் இல்ல இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஒரே ஆன்சர் தான் நமக்கு எழுதணும். ஓகேவா. அதனால மோஸ்ட்லி இதுல வந்து நீங்க இந்த கொஸ்டின்ஸ் படிக்கிறது கம்மியா தான் இருக்கும். ஸோ இப்ப பாஷா விஞ்ஞான் பிரவேஷ்ல இங்க பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின், ஏன்னா இப்போ உங்களுக்கு கொஸ்டின் புக்ல எப்படி இருக்குன்றது நீங்க பாத்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஸ்கிரீன்ஷாட் கூட கொஸ்டின்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஓகேவா. அதோட பாத்தீங்கன்னா தேர்ட் ஒரு கொஸ்டினா தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஞான் விஞ்ஞான்க்கு விவித கஷேத்திர படிக்கணும். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா 4th and 5th சேர்த்து ஒரே ஆன்சர், பாரதிக்கு சம்பன்ன பாஷா விஞ்ஞான் சம்பந்தி, அப்புறம் பாரதிய பாஷா விஞ்ஞான்க்கு இதிஹாஸ். இது 2 கேட்டாலுமே இந்த ஆன்சர் தான் நீங்க எழுதணும். இதுவே பாத்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ பார்க்கும்போது புக்கை கையில எடுத்து வச்சிருங்க. ஓகேவா, ஏன்னா கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டோம் நிறைய நம்ம கொஸ்டின்ஸ் எஸ்ஏஸ் பாக்குறதுனால. ஸோ கையில புக் எடுத்து வச்சுட்டு நீங்க பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் 6 and 7, 8 இது மூணுத்துக்கும் சேர்த்தே நமக்கு ஒரு ஆன்சர் ஈஸியா இருக்கு. அப்ப கொஸ்டினை மட்டும் நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டா நம்ம இந்த ஆன்சர் எழுதணும்ன்றதுதான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். 8th 9th நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th கொஸ்டின் படிக்கணும், பாஷாக்கு உற்பத்திக்கே சம்பந்த் இருக்கா, அதை நீங்க ரிவிஷன் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து 10th போலி விபாஷான் இருக்கு இல்லையா. ஸோ 10th ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸ் நம்ம நல்லா படிச்சுட்டு போறோம். அதோட பாத்தீங்கன்னா 24th and then 25th கொஸ்டின் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த என்ன கொஸ்டின் நான் சொல்றேன் ஓகேவா. இங்க பாருங்க. ஸோ 24th என்னன்னா தேவநகரி லிபிக்கு வைஞ்ஞானிகதா பர் பிரகாஷ் டாலியே. ஸோ இந்த 24th கொஸ்டின். 25th என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிந்தி உருது ஹிந்துஸ்தானி தக்கினி ஹிந்தி கா விவேச்சன். ஓகேவா. அப்ப இதுல ஃபர்ஸ்ட் 10 கொஸ்டின்ஸும் 24th and 25th வந்து நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் 6 ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பனி கேட்பாங்க. ஸோ இந்த 6 ரோம் லெட்டர் எதுலேருந்து வருது பாருங்க, அதே சேம் பாஷா விஞ்ஞான் பிரவேஷ அதில் உங்களுக்கு டிப்பனின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 டிப்பனி இருக்கு. ஓகேவா. ஸோ டோட்டலாக 20 இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் எது நம்ம எக்ஸாம்ஸ்க்கு ரிவிஷன் பண்ணிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதே இது ரிப்பீட்டடாக வந்திருக்கும், அதே கூட நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 4 ஓகேவா. இதில் ஃபர்ஸ்ட் 4, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 8th 1, நெக்ஸ்ட் 15th 1 மைத்திலின் இருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து 15th 1, 17, 18, 19, 20 ஓகேவா. ஸோ ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் 4 நல்லா தரவு பண்ணிக்கோங்க, 8th 1, நெக்ஸ்ட் அதோட 15th 1, லாஸ்டா 17 to 20 இந்த 4மே ஓகேவா. ஸோ இந்த ரோமன் லெட்டருக்கு இது ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்க 2 அட்டன் பண்ணணும், ஒரு ஆன்சருக்கு வந்து 5 மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நமக்கு வந்து செகண்ட் பேப்பர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் பேப்பர். ஸோ தேர்ட் பேப்பர் போறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதுல வந்து உங்களுக்கு 4th பேப்பருக்கான மௌகிக்கான இன்ஃபர்மேஷனை நான் வந்து இந்த தேர்ட் பேப்பர் கம்ப்ளீட் ஆனோடனே சொல்றேன். ஸோ எப்பவுமே வந்து ஒரு வீடியோவை நீங்க பார்க்கும்போது லெசன்ஸ்க்கான வீடியோஸோ இல்லை இந்த மாதிரி அப்டேஷன் ஹிந்தி சபா எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் அப்டேட் வீடியோஸ் பார்க்கும்போது ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ஏதாவது நடுவில் வந்து ஏதாவது ஞாபகம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஸ்கிப் பண்ணி போனீங்க அப்படின்னா அந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க மிஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால வீடியோ எப்பவுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேவா. ஸோ இதுல நீங்க வந்து 4th பேப்பருக்கு மௌகிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன கேட்பாங்க மீன்ஸ் அது எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கணும்ன்ற ஒரு கைடன்ஸும் நான் வந்து இந்த தேர்ட் பேப்பர் முடிஞ்ச உடனே சொல்றேன். அதையுமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ தேர்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திவ்திய பத்திரல என்னென்ன டாபிக்ல கவர் ஆகுதுன்னா தேர்ட் பேப்பர் 3 பத்தாகா, நெக்ஸ்ட் பிரயோஜன் மூலக் ஹிந்தி, அனுவாத் அபியாஸ், அடுத்தது மௌகிக் பாருங்க. ஓகே, லிக்காவட் கே நமூனே. இப்போ நெக்ஸ்ட் இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் எதுல இருந்து கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 பத்தகா தான். ஓகேவா. இதுல டோட்டலா நமக்கு 15 லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க, தெரியுதா. ஸோ இதுல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் 6 லெசன்கானதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன் 6 லெசன்ஸ் அப்படின்னா இதுல டோட்டலா உங்களுக்கு 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு அதுல நீங்க 2 தான் எழுத போறீங்க, தோ விஷயம் பர். அப்ப இதுக்குமே மார்க் எத்தனை, ஒரு எஸ்ஏக்கு ஒரு ஆன்சருக்கு 15 மார்க் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப 30 மார்க் நமக்கு வந்துருச்சா. அப்ப 6 கொடுத்துட்டு அதுல எத்தனை எழுதணும், 2 வந்து உங்களுக்கு
எழுத சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இதுல ஃபர்ஸ்ட் 6 வந்து நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரயோஜன் மூலக் ஹிந்தி. ஸோ இது வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ரோமன் லெட்டர் ரெண்டுமே வந்து இந்த டாபிக்ல இருந்து தான் உங்களுக்கு கவர் ஆகுது. இங்க பாருங்க, செகண்டும் தேர்டும். ஓகேவா? அப்போ இதுல செகண்ட் எப்படின்னா 5 கொடுத்துட்டு தீன் கா உபயோக், அப்போ 3 எழுதணும். ஒரு ஆன்சருக்கு 5 மார்க் இதுல உங்களுக்கு. ஓகேவா? அப்போ 3 எழுதணும், 1 இதுக்கு 5 மார்க் இல்லையா? அப்போ இதுக்கு வந்து நம்ம செகண்ட், அதே மாதிரி தேர்டும் பாத்தீங்கன்னா சேம் இதே டாபிக்ல தான். இது வந்து சிங்கிளா உங்களுக்கு 15 மார்க்குக்கு வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம என்னன்னு பார்க்கலாம். இதுல பாருங்க, எது ரீட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, சிக்ஸ்த், செவன்த், அதாவது மீன்ஸ் என்ன, 5th தவிர அப் டு 10 வரைக்கும் நீங்க நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ 5th இல்லாம மீதி ஃபர்ஸ்ட் 4ம் அதோட 6 to 10. ஓகேவா? ஸோ இது 9 படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஆப்ஷன் இல்ல. பிகாஸ் வந்து இதுல உங்களுக்கு 5 கொடுத்துட்டு நீங்க 3 அட்டன் பண்ணணும். நம்ம ஜஸ்ட் எத்தனை தான் படிக்கிறோம், 9 தான் படிக்கிறோம். அதுல 3 எழுதுறோம் பாருங்க. இன்னொன்னு 15 மார்க்கும் நம்ம எழுதுறோம். அப்போ 4 அட்டன் பண்ண வேண்டியதா இருக்கு இல்லையா? ஸோ அதனால உங்களுக்கு அந்த லெட்டர் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஜஸ்ட் அதோட இன்ட்ரோடக்ஷன் என்னன்னு புரிஞ்சுட்டாலே நீங்களே எழுதலாம். மற்ற கண்டென்ட் எல்லாம் சேமா தான் வரும். நீங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்க போறீங்க அப்படின்னா என்னன்னு எழுத போறீங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதில் நெக்ஸ்ட் இதில் தேர்ட் ஒன்லேயே வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அந்த டிப்னிலே வந்து கேட்பாங்க இல்லையா? ஸோ அதே இந்த டிப்னில இருந்துமே உங்களுக்கு 15 மார்க்ஸும் கேட்பாங்க இல்லையா? ஸோ இதில் அதே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுவா? ஸோ இது வந்து லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட். ஓகேவா? ஸோ இதில் இந்த டாபிக் நீங்கள் படிச்சதுலேயே 15 மார்க்கும் ஒன்று அட்டன் பண்ண முடியும். அந்த டாபிக்ல தான் இதை கேட்பாங்க. சம்டைம்ஸ் என்னன்னா உங்களுக்கு இது ரெண்டுமே லெட்டர் ரைட்டிங்காகவும் கேட்டுருவாங்க உங்களுக்கு மாடலில். ஓகேவா? ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே அந்த அதிசூச்சனா, காரியாலய ஆதேஷ்லாம் படிச்சிங்களா, அந்த லெட்டர் ஃபார்மேட்க்கு நெக்ஸ்ட்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங் நிறைய இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த லெட்டர் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது 8மே படிக்க முடியாதவங்க ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாடல் பேப்பரில் ரிப்பீட்டடாக வந்திருக்கிறத நீங்கள் ரெஃபர் பண்ணி ரிவிஷன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? மாடல் பேப்பரில் இந்த லெட்டர் ரைட்டிங்க்கு வந்து என்னென்னலாம் வந்திருக்கோ அந்த லெட்டர் ரைட்டிங் மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ அதுவே உங்களுக்கு போதும். ஏன்னா இது வந்து 15 மார்க்ஸ். ஸோ ஈஸியாக மார்க் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிசைஸ் ரைட்டிங் இருக்கும். ஸோ ப்ரிசைஸ் ரைட்டிங் ஆல்ரெடி நீங்கள் எல்லா எக்ஸாம்ஸும் பிரவேசிக்கலேருந்தே நீங்கள் எழுதியிருப்பீங்க. ஸோ அதே பேட்டர்ன் தான். ஸோ 10 மார்க் இதுக்கு இருக்கு. ஓகேவா? சங்ஷேப் மேம். ஸோ இது ஆல்ரெடி நீங்கள் ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அது எல்லாமே எழுதுவீங்களா, ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி ரைட் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரோம் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன். ஸோ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷனுக்கு உங்களுக்கு ஹையஸ்ட் மார்க் ஈஸியாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டென்ட்டும் பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிராந்திய பாஷாமே அனுவாத். ஸோ ஹிந்தி டு நீங்கள் இங்கிலீஷோ உங்களோட ரீஜனல் லாங்குவேஜ் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். 15 மார்க் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது. ஏன்னா பிரவீன் உத்ராத் வரைக்கும் வந்திருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் லைன் படித்தாலே உங்களால் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ஸோ இதுவும் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அண்ட் தென் ஹிந்தி மேம் அனுவாத் கேட்பாங்க நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர். இது நீங்கள் தமிழ்லேயோ இல்லை இங்கிலீஷ்லேயோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஹிந்தியில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணணும். இதுக்கும் பாருங்கள் 15 மார்க். ஸோ இந்த பேப்பர் நீங்கள் பாஸ் பண்ணுறது, கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. மார்க்குமே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதனால் அது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான் நமக்கு தேர்ட் பேப்பரில் கம்ப்ளீட் ஆகுது. ஓகேவா? ஸோ பிரவீன் உத்ராத் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அண்ட் தென் அந்த மாடல் பேப்பர்ஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மாடல் பேப்பரை பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பிரிண்ட் எடுத்துட்டு ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஒரு சிலது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்காக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தூஹே அண்ட் தென் இஆர்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் ஆல்சோ எஸ்எஸ்லாம் நான் டீச் பண்ணிருப்பேன். அந்த லெசன்ஸ்க்கான பிளேலிஸ்ட் ஆல்சோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதையுமே ரெஃபர் பண்ணி எதுக்கெல்லாம் மீனிங் தெரியலையோ நீங்கள் அதை ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாராவது அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சீக்கிரமே அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபோர்த் பேப்பர் பார்த்தீங்கன்னா பிரவீன் உத்ராத்தில் உங்களுக்கு மவுகேக்கு, அதாவது ஃபுல்லாகவே 100 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு வந்து
ஸ்போக்கன் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது ஃபுல்லாவே ஹிந்தியில கேட்பாங்க. நீங்க ஹிந்தியிலே ஆன்சர் பண்றாங்க. எப்படி நீங்க விஷாரத் உத்ராத்ல நீங்க பண்ணீங்களோ சேம் அதே தான் பிரவீன் உத்ராத்லயும் உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த லெசன்ஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அதை கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. தோஹே கொஞ்சம் தரவு பண்ணிக்கோங்க. ஸோ தென் உங்களை பத்தி கேட்பாங்க. ஆப்கே பாரமே போலோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க அதை வந்து ஃப்ளூயண்டா எந்த அளவுக்கு சொல்றீங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு மார்க். ஸோ ஆல்ரெடி நீங்க விஷாரத் உத்ராத் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால சேம் அதே கான்செப்ட் தான். அதனால 4th பேப்பருக்கு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். இது ஃபுல்லாவே 100 மார்க்ஸ்க்கு வரும். ஓகேவா? ஸோ 3 பேப்பர்ஸ் வந்து ரிட்டனும் 1 பேப்பர் வந்து உங்களுக்கு ஸ்போக்கனும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அதை நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த இதுல ரீடிங் ஆல்சோ உங்களுக்கு கேட்பாங்க. அதாவது ஹிந்தி லெட்டர்ஸ் கொடுத்துட்டு ஒரு பேப்பர்ல ஹிந்தியில எழுதியிருக்கும். ஸோ அதை ரீட் பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சிம்பிளா தான் இருக்கும். நீங்க ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா?